ஹாய், வெல்கம் பேக் டு டிக்டாக் கவலைக்கிடங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா டாஸ்மாக். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாஸ்மாக் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன நம்ம மிஸ் பண்ணமோ அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்க. நாளை முதல் குடிக்க மாட்டேன். மத்தியபடி தங்கம் ராத்திரி தொழுக போல பொன்மேடி தங்கம் தேடி கொஞ்சம் லாலா லலா. இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து. வீட்டு பட்டாங்க, ஓட்டு போர்டு ஐடி கார்டுங்க. இந்த கொரோனா வந்ததுல 2 மாசம் குடிக்கலைங்க. கை காலெல்லாம் வளவலன்னு போகுது. ஏதோ நம்ம அரசுல கடை விட்டுட்டாங்க எங்க பரதாபப்பட்டு. இப்ப எனக்கு 1000 ரூபா கூலிங்க. நான் அது விட்டுட்டு கூட வந்துட்டேங்க. வீட்டு பட்டா வேணும்னாலும் தரேங்க. வாட்டர் மட்டும் கொடுங்க தயவு செஞ்சு. இன்னும் என்ன பண்ணலாம்? காலில் விழுவிட்டா யார் காலில் விழுவுறீங்க? யாரு காலில் வேணாலும் விழுவ சொல்றேன். இங்க ஒருத்தர் டாஸ்மாக் திறக்கிறது முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருக்காரு, பாருங்க. சிங்கப்பெண்ணே, சிங்காரி 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 குடிக்கிறான்னு கேவலப்படுத்த கூடாது. 500 அடிக்கும் அவுட் ஆகல தெண்டுக்கர் தான் நம்மாளு. காஞ்சிபுரம் பட்டிடா, பழனி மலை மொட்டடா தாண்டி. இங்க ஒரு பாட்டி கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். எடப்பாடி அரசு தாலிக்கு தங்கம் தர வேணாம், ஒரு பெண்கள் தாலியை காப்பாத்து. ஆமா, தாலியை விட்டுதான் ஜாதகம் குடிக்கிறா. குடும்பமே கெடுது, எல்லா குடும்பமும் கெட்டு போச்சு. எதுவுமே எங்களுக்கு வேணாம். ரேஷன் கடையில் நிக்காதைக்கோ, ஓட் போட நிக்காதைக்கோ, எங்க நிக்குது பாருங்க. சொல்லித்தல்ல டாப் ஸ்டார் டே நைட் அன்னிடே மென்ஸ் கிளப் மானிட்டர் எம்ஜிஎம் கிஸ்கிந்தா அனிபி காப்பர் அக்காடு லாமாட்டின் எம்சிபிஎஸ் ஒப்பி எக்ஸோ லூயிஸ் கிங் மார்பிஎஸ் 1848 ராயல் பேலஸ் எக்ஸ்பிரஸ் 105 சைடிஸ் வெல்ரி பிஞ்சி. ஐயா அதிகாரி யாராவது இருக்கீங்களா? சத்தம் இல்லையா? சத்தம் குடிக்கிறான்னு கேவலப்படுத்த கூடாது. 500 அடிக்கும் அவுட் ஆகல தெண்டுக்கர் தான் நம்மாளு. காஞ்சிபுரம் பட்டிடா, பழனி மலை மொட்டடா பாண்டிச்சேரி மில்லிடா நம்ம. இவர் என்னமோ ஒலிம்பிக்ல தங்க மெடல் வின் பண்ணது போல சீனை போடுறாரு, பாருங்க. எப்படி போகுது பாரு, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. அங்க ஒரு பாட்டி என்ன சொன்னாங்கன்னு நீங்க பாத்திருப்பீங்க. இங்க ஒரு தாத்தா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இது வரைக்கும் குடிக்காத இருந்தவங்க குடிச்சதுனால என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இனி குடிச்சதுனால குடிச்சவங்க வீட்டுல என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாக்க. ஊருக்காரங்க யாரும் வந்து கேட்டா எவனா போட்டு ஒழுக்கிறதுக்கு சொல்லு. பாத்துங்க, நல்லா சொல்லு சொல்லு பாருங்க, சொல்லு நல்லா பாருங்க. அதுக்கே சொல்லுங்க. இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். இந்த ஒயின் ஷாப்பை திறக்க கூடாது. இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். உங்க கையில உழுவுறேன். பொம்பளைங்க நிம்மதியா வாழணும். பொம்பளைங்க வாழணும். பொட்ட பிள்ளை பெற்றவங்க மங்கி சாவுறோம். இந்த பொட்ட பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா போகுது. பெத்த பிள்ளை பார்க்க முடியல. இந்த குடி கோயில அடிச்சு சாவடிக்கிறோம். எங்க தான் நிம்மதியா வாழ முடியல. இந்த கோட்டு கடை மூடணும். இந்த கோட்டு கடை மூடணும். 1 மாசமா நாங்க நிம்மதியா வாழ்ந்தோம். குடிக்கிற கஞ்சி பசி பண்ணி அதெல்லாம் நிம்மதியா வாழ்ந்தோம். அதுக்கு இந்த கொரோனாவிலேயே சாவுறோம். இந்த கொரோனாவிலேயே சாவுறோம் சாமி. என்னால பேச முடியல, எனக்கு மயக்கமா வருது. என் பிள்ளைக்கு 3 வருஷமா 3 நாளா என் பிள்ளைக்கு பேச வழி. இன்னைக்குதான் தாமரை
தாம்பரத்துக்கு அந்தாண்ட ஜிகேஎஸ் சேர்த்திருக்காங்க. ஜிகேஎஸ் சேர்த்திருக்காங்க. என்னால போக முடியல. 10 ரூபா காசுக்கு வழி இல்ல. என் புள்ள அழுகுறா. என் கூட இருந்தா எனக்கு நிம்மதிமா. என் கூட இருந்தா நிம்மதிமா. என்ன போட்டு அடிக்கிறா சாமி. என் புள்ள மூஞ்சி நான் பார்க்க முடியல. என் புள்ள என்ன பார்க்க முடியல. 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க குடிக்காரனுங்களா நைட்டு குடிச்சு விட்டு வந்து அந்த பொண்டாட்டி பிள்ளைங்கள எல்லாத்தையும் வெளியே துரத்து விட்டாங்க. எல்லாம் விட்டாட்டி சண்டை. அதான் ஒருத்தன் சீட்டாடுறதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு புது வண்டி எடுத்துக்கிட்டு போய் ஏரியால உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பொண்டாட்டிங்க அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை நான் சாவன்னு போய் உருவாஞ்சிருக்கு போட போகுது. பிராஞ்சி கடை எதுக்குங்க விட்டீங்க? அதை சொல்லுங்க. எங்களுக்கு கஞ்சில்லாதி கூட போகட்டும், பிராஞ்சி கடையை விடாதீங்க. எங்களை பொழைக்கவே வைக்க வேண்டாம், பிராஞ்சி கடையை விடாத. என்ன பண்ணணும் இந்த சனத்துங்களுக்கு? எதுக்கு பண்ண? நான் டோட்டலையே அடிச்சு குறைச்சி விட்டேன். வேலை இல்லை, நாங்கள் சாவரம். பிராஞ்சி கடையை விட்டு காட்டை விற்றுக்கிட்டு மாட்டை விற்றுக்கிட்டு குட்டி கொண்டு போய் காணாது விற்றுக்கிட்டு போய் குடிச்சுக்கிட்டு வந்து ஒரே சண்டை எங்கள் ஊரில். இந்த நாடே சண்டை பண்ணி வச்சு சொல்லி அந்த பிராஞ்சி கடையை விட்டேன். எதுக்கு விட்டேன்? என்னத்துக்கு விட்டேன்? எங்களை கொல்லியா? அந்த கொரோனா வந்து கெட்டாலும் நாங்கள் சாவறோம். இந்த மாதிரியெல்லாம் எங்களை பண்ணாத குடும்பத்து பொட்ட பிள்ளைங்களா எல்லாம் சாவுதுங்க. அதுங்க சண்டை பண்ணிக்கிட்டு சுடுகாட்டில் ஒரு பிள்ளை போய் படுத்துக்கிட்டு போய் அண்ணாச்சு கூட்டிகிட்டு வர்றோம். குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிராஞ்சி கடை விட்டியா? எங்களுக்கு கொடுக்க காய்ச்சல்னா விட்டுரு. எங்களுக்கு அது வித்துத்தான் கொடுக்கணும்னா எங்களுக்கு இல்லை. கொடுக்கறதுக்கு காய்ச்சல்னா விட்டுரு. எப்படியோ ஒரு சாவறோம். காத்தால போனோமா அவன் வந்தானா வரலன்னு கூட தெரியாது. ஒரு ஸ்கூல் தரக்கூடாது, ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு சாவு பண்ணக்கூடாது, ஒரு பண்டகை பண்ணக்கூடாது, 4 பேர் ஒரு கடை தரக்கூடாது, ஒரு ஜவுளி கடை தரக்கூடாது. எதுவுமே திறக்காம இந்த ஒயின்ஸை மட்டும் திறந்து வச்சுக்கினா அதுக்கு எந்த துட்டை கொண்டாந்து கொட்டுவாங்கட்டு வீட்டுல கட்டால திருடின்னு போய் தான் உங்களுக்கு கொடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த ஒயின்ஸை திறந்து வச்சுருக்கீங்க. எங்களோட உயிர், எங்களோட சதை, எங்களோட ரத்தம், எங்களோட மூளை இதுன்னா சதை இருந்து பத்தாது. இதுக்கு மேல செதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த இல்லாதவங்க இந்த காலத்துல இந்த கொரோனா வந்து 3-4 மாசமா வீட்டுல இருந்து நீ ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்ட. அந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை சொத்தல் அன்னைக்கே பத்தல. இது நாங்க கஞ்சிலாத தண்ணிலாத கஞ்சி குடிச்சுமான்னு கூட தெரியல. போன பிள்ளைங்க வந்து வரலன்னு கூட சத்தியமே உண்மையிலே காத்தழுந்து எனக்கு அவன் மேலே இருக்குது. எனக்கு அவன் ஏற்கனவே குடிச்சு மென்டல் ஆயிட்டான். அந்த மென்டல் எடுத்துட்டு போய் அந்த இல்லாத நேரத்துல நான் எனாத்த வச்சு காப்பாத்துறது. அவனுக்கு அதை குடிச்சா சிரிச்சுக்கு ஏறிக்குது. என் மனசார இதை நான் உண்மையாவே சொல்றேன். இந்த உலகத்துல எத்தனை மக்களாலும் இந்த மாதிரி நேரத்துல இதை மட்டும் திறந்து வச்சுக்கிறீங்களே, அப்ப கீரத்துல திறந்தாதானே போய் சமாளிச்சு வந்து அதுல கொடுக்கறதுக்கு என்னமே கூடாத. அதை மட்டும் திறந்து வச்சுக்கினா அவன் என்னாத்த எடுத்துட்டு வந்து குடிப்பான். சொல்லுங்க நீங்களே, அவன் என்னாத்த எடுத்துட்டு வந்து குடிப்பான். என்ன வச்சிருக்கிறோம் இருக்கிற மரவளை எதையா வச்சா குடிப்பான். இந்த இல்லாத எனக்கு இந்த வீடியோல ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். இந்த டைம்ல இதெல்லாம் தேவையா? இவ்வளவு நாள் யாரும் குடிக்காம இருக்கலையா? குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? குடியும் கொரோனாவும் ஒண்ணுதானே. வீடியோலாம் பார்த்திருப்பீங்க, பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும்